ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த நாம் ஜெபிக்கும்போது என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபீனா ராஜ்குமார். ஜெபம் ஏன் ஜெபம் என்ற கேள்வி அநேகர் கேட்கிற ஒரு கேள்வி. கடவுள் நம் தேவைகள் உட்பட எல்லாம் அறிந்தவர். பின் ஏன் நாம் ஜெபிக்க வேண்டும்? ஆனால் நாம் விவிலியத்தில் பார்க்கிறோம், ஜெபம் என்பது மறைநூலில் அதிக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கட்டளை. மற்ற எல்லாவற்றை பார்க்கிலும் அதிகமாக கடவுள் நம்மை ஜெபிக்க அழைக்கிறார். கடவுள் மனிதனை தன் சாயலாக படைத்தபோது மண்ணுலகின் மீது அவனுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் மண்ணுலகின் மீது முழு அதிகாரம் பெற்றிருந்தார்கள். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். மண்ணுலகின் மீது மனிதனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மனிதன் அதிபதியானான். ஆனால் மனிதன் கேட்காமல் கடவுள் எதையும் செய்ய மாட்டார். கடவுள் மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் உண்மையான ஒன்றாக இருந்தது. நாம் தொடக்க நூல் புத்தகத்தில் பார்க்கிறோம், ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்று பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் இறைத்திருவசனம் 19-20. கடவுள் நிலத்தின் எல்லா விலங்குகளையும் வானத்தின் எல்லா பறவைகளையும் ஆதாமிடம் கொண்டு வந்து அவன் அவற்றிற்கு என்ன பெயர் வைப்பான் என்று பார்க்க கொண்டு வந்ததாக மறைநூலில் பார்க்கிறோம். ஆதாமிற்கு கடவுள் தந்த அதிகாரத்தை அவன் பயன்படுத்த அனுமதி கொடுக்கிறார். ஆதாமை ஞானம் வழிநடத்த அவற்றிற்கு அவன் பெயரிட்டான். அதுவே பெயராய் அமைந்தது. கடவுள் இதில் தலையிடவில்லை. கடவுள் மண்ணுலகின் மீது மனிதனுக்கு அதிகாரம் தந்துவிட்டபடியால் மனிதன் கேட்க வேண்டும் என்று காத்திருக்கிறார். கடவுள் இறையாண்மை உடையவர். அவர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தில் தலையிடுவதில்லை. எனவே தான் மனிதனுக்கு அவன் விரும்புகிற எதையும் தேர்ந்து கொள்ள சுய விருப்புரிமை உண்டு என்று மறைநூல் கூறுகிறது. இதோ பார், வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன். மனிதனுக்கு உலகத்தின் மீது சட்டப்படியான அதிகாரம் உண்டு. எனவே சாத்தானின் தூண்டுதலால் மனிதன் பாவத்தில் விழுந்தபோது இந்த உலகத்தை பாவத்திலிருந்து மீட்க கடவுள் மனிதரானார். மனித குலத்தை மீட்க கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்து மானிட மகனானார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். நாம் ஏன் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு பல காரணங்கள் உள்ளன. தொடர்வோமா நண்பர்களே?